இந்த நிகழ்வின் தலைமை வனிதா கிருஷ்ணபிரியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கருத்துரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் நண்பர் கமலேஸ்வரன் லக்ஷன் அவர்களுக்கும், அக்கா கமலேஸ்வரி அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வில் கவிதை பாடுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் மழலையர் இருவருக்கும், எல்லாமுமாக இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக எம்முன் வீட்டிலிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்கள், அதேபோல் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் ரொம்ப சாதாரணமாகவே பேசலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னா, குறிப்பாக இப்போதெல்லாம் இந்த இலக்கிய கூட்டங்களில் பேசுவதனாலே கொஞ்சம் பயமாகவும் நடுக்கமாகவும் இருக்குது. ஒரு விதமான பதற்றம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அரசியலை தாண்டி இலக்கிய கூட்டங்கள் பேசுகிறதுல தான் இப்போ அதிகமான பதற்றங்கள் வந்து எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு என்னென்னா, இந்த இதழ் தொடர்பான அறிமுகத்தை வழங்க சொல்லியிருக்காங்க. இதழ் தொடர்பான அறிமுகத்தை வழங்குறதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து செம்புலம் மக்கள் கூடம் கொண்டு வரதுக்கான நோக்கத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. செம்புலம் மக்கள் கூடம் என்பது பொதுவாக தலைமை உரையில் வனிதா கிருஷ்ணபிரியன் அவர்கள் கூறியது போல வெறுமனே கலை இலக்கிய அமைப்பு கிடையாது. மாறாக நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றோம். இது மக்கள் சார் அரசியலை முன்னெடுக்கின்ற மக்களுக்கான கலை இலக்கியங்களை மக்கள் மயப்படுத்துவதில் முன்னின்று இயங்கும் ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் எங்களுடைய நோக்கம் முற்று முழுதுமாக அரசியல் மயப்பட்டது என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு, எங்களுடைய மக்கள் சார்ந்த அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது, குறிப்பாக ஒரு அச்சு ஊடகம். அந்த அச்சு ஊடகமாகவே நாங்கள் செம்புலம் மக்கள் கூடத்தால் வெளிக்கொண்டு வந்திருக்கும் இந்த செம்புலம் இதழை நாங்கள் முதலாக உங்கள் முன் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இது எங்களுடைய முதலாவது முயற்சி. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னென்னா அந்த இலக்கிய மேடைகளில் பேசும்போது கொஞ்சம் பதற்றம் வந்துடுது. அது திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு, அந்த அடிப்படையில் தான் இன்றைய சமூக சூழலை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் விஞ்ஞானங்கள் வந்து எவ்வளோ வளர்ச்சியை நோக்கி போனாலும் சரி, அதன் மூலமாக இந்த சமூகம் சார்ந்து இளைஞர்களும் சரி, சிறுவர்களும் சரி, நாம் அனைவரும் சரி, எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அதனுடைய பிரதிபலனாக அல்லது அந்த சமூக ஊடகங்கள், இந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு எவ்வளவு வசதிகளை பெற்று தந்தாலும் இந்த மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம தூரமாக போய்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்ம இன்றைக்கி ஒரு 25-30 பேர் வந்து ஒரு இடத்துல ஒன்றா கூடியிருக்கிறோம். இன்றைக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலான என்ன செய்திருப்போம்னு சொன்னால், வீட்டில் தொலைபேசி முன்னாடியோ அல்லது தொலைக்காட்சிக்கு முன்னாடியோ உட்காந்து நம்மளுடைய உலகம் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே சுருங்கி போய்கிட்டு. அப்போது இந்த மாதிரியான சூழல் நிலவுற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான கலை இலக்கிய ஒன்று கூடல்கள், சமூக சார்ந்த செயற்பாடுகள் தான் வந்து மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு பிரதான ஊடகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த இதழ் கூட தொடர்ச்சியாக சிறுவர்களையும் இளைஞர்களையும் வாசிப்பு பக்கத்திற்கு ஈர்ப்பதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கும் வகையில் தான் செம்புலம் மக்கள் கூட இந்த முயற்சி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்திலே தெளிவாக சொன்ன மாதிரி எங்களுக்கென்று ஒரு அரசியல் நோக்கி இருக்கின்றது, மக்கள் சார் கலை இலக்கிய பணி இருக்கின்றது. அந்த கலை இலக்கிய பணியை மக்களிடம் இருந்து பெற்று மக்கள் சார்பாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இந்த இதழை வந்து நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு இதழ் கொண்டு வரும் முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எடுத்த முடிவு என்னன்னு சொன்னால், செம்பலத்தில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் காலாண்டு இதழ்களை கொண்டு வரோம். அப்படி காலாண்டிதழ்களை கொண்டு வரும்போது நாங்கள் முதலாவது முடிவு எடுத்தது மார்ச் தொடக்கம் மே வரைக்குமான முதலாவது காலாண்டுகளை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது மார்ச் வந்து மார்ச் 8 மகளிர் தினம் வருகின்றதன் அடிப்படையில் முதலாவது இதில் வந்து மகளிர் தின சிறப்பிதழாக இல்லாமல், அதாவது பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை மையப்படுத்திய ஒரு இதழாக கொண்டு வருவோம். இது வந்து மகளிர் தின சிறப்பிதழ் கிடையாது, ஆனால் முழுக்க பெண்களுடைய பிரச்சனைகளை, பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் பற்றி பேசும் ஒரு இதழாக இது வரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் செம்பலத்தினுடைய முதலாவது இதழ் வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகின்ற ஒரு முழுமையான இதழாக இன்று உங்கள் கையில் வந்து கிடைக்க போகுது. அந்த அடிப்படையில் தான்
இந்த இதழ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 பக்கங்களை கொண்ட ஒரு இதழாக வந்திருக்கு. இதனுடைய அட்டைப்பட ஓவியர் இதுக்கு முன்னாடி நூலை இதழை வெளியிட்டுட்டு அதுக்கான ஒரு சிறந்த உரையையும் எங்களுக்கான வாழ்த்தையும் வழங்கி சென்றாங்க ஓவியர் ரக்ஷனா சலிமுதீன் அக்கா. தொடர்ச்சியாக செம்பலம் மக்கள் கூடத்தினுடைய கலை இலக்கிய பணிகள் எங்களுடைய அனைத்து பணிகளிலுமே ஊடுருந்து ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய பயணத்தில் வந்து தொடர்ச்சி எங்கள் கூட இணைந்திருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு அழகான ஓவியத்தை வந்து இந்த அட்டைப்படத்துக்காக நமக்கு வழங்கியிருந்தாங்க. அதில் ரச்சனாக்கா அவங்க சொன்ன மாதிரி முதலாவது அவங்க வரைஞ்சி அனுப்பிட்டு ஒரு மாலை 4 மணி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஜெகன் இப்போ தான் அவங்களுடைய அட்டைப்படத்துக்கான ஓவியத்தை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் அனுப்புகிறேன், அதில் எதுவும் மாற்றங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அன்றைக்கி ஒரு 7:30 மணி போல் அவங்களுடைய ஓவியம் வந்து எனக்கு கிடைச்சது. வாட்ஸ்அப்பில் கிடைச்சப்போ நான் வந்து உடனே ஆசிரியர் குழுவோடையும் என்னை உறுப்பினர்களோடையும் அதை பகிர்ந்ததுக்கப்புறம் முதல் டேக்லேயே ஓகே ஆகிட்டு அந்த ஓவியம். முதலாவதாக பார்த்த உடனே ஓகே இந்த ஓவியம் நல்லா இருக்கு, இதே செலக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு முதல் டேக்லேயே ஓகே ஆகிடுச்சு இந்த ஓவியம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான வடிவமைப்பு வந்து அட்டைப்பட ஓவியத்தை வந்து நமக்கு வழங்கிய ரக்ஷனா சலிமுதீன் அவர்கள் தான் இந்த மெகசின்கான அதாவது இந்த இதழுக்கான அட்டைப்படத்தை வந்து வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இதழில் வந்து இந்த இதழுக்கான வடிவமைப்பு, இந்த லேஅவுட் வேலைகள், இந்த வடிவமைப்பை செய்தது வந்து செம்பலத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எம்மோடு தொடர்ச்சியாக இயங்கி வரும் நண்பர் திலோஜன் அவர்கள். முதலாவதாக நான் வந்து பல இடங்களில் வந்து ஆசிரியர் குழு நாங்கள் முயற்சி செஞ்சோம். இந்த இதழுக்கான வடிவமைப்பு வந்து சிறப்பாக கொண்டு வரணும், இதை வந்து ஒரு தரமான முறையில் கொண்டு வரணும், இதனோட வடிவமைப்பு தான் அதனுடைய தரத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் எதிர்ச்சியாக திலோஜன்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், லே அவுட் செய்கிற மாதிரி யாராவது இருக்கிறாங்களா, அதுக்கு யாராவது ஒரு கண்டெக்ட்ஸ் இருந்தால் தாங்கன்னு சொல்லி சொன்னேன். திலோஜன் சொன்னார், நானே அதை ட்ரை பண்ணுறேனே, ஒரு அனுப்புங்களே, எனக்கு வந்து ஏதாவது மாதிரியே இதழ்கள் மட்டும் இருந்தால் எனக்கு அனுப்புங்க, மெகசின்ஸ் மாடல் ஏதாவது அனுப்புங்க, அதை பார்த்து நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அடிப்படையில் திலோஜனுக்கு வந்து இது வழங்கப்பட்டதை வந்து மிக சிறப்பாக மிக தரமான ஒரு வடிவமைப்பை வந்து எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அந்த வகையில் இந்த இதழினுடைய வடிவமைப்பை வழங்கிய திலோஜன் அவர்கள் கடுமையான கஷ்டம் வந்து அவருக்கு கொடுத்துருக்கோம் இந்த வடிவமைச்சு முடிக்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மிக ஒரு தரமான வடிவமைப்பை வந்து இந்த இதழுக்காக செய்து கொடுத்துருக்கிறார் திலோஜன். அதுக்கப்புறம் இந்த இதழை வெளிக்கொண்டு வரதுல மிக முக்கியமாக இருந்தது இந்த இதழை பிரிண்ட் பண்ண அச்சகம், அகரம் அச்சகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் தான் டைம் கொடுத்துருந்தோம். நாங்கள் எங்களுடைய லேஅவுட் வேலைகள் எல்லாம் முடித்து ஃபைனல் பண்ணி 1 வாரம் டைம் கொடுத்தோம். அந்த 1 வாரத்துலேயும் அவர் சொன்ன தினத்துக்கு முதல் நாளே வந்து உங்களுடைய வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னார். அகரம் அச்சகம் தான் அச்சகம் தான் வந்து இந்த இதில் வந்து இந்த வடிவமைப்பை வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்ட் காப்பியாக கையில் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இதழுடைய உள்ளடக்கமாக பார்க்கும் பொழுது இந்த இதழுடைய ஆசிரியர் குழு, இந்த இதழினுடைய ஆசிரியர் குழுவில் இருக்கிற 4 பேருக்குமே வந்து இது முதல் அனுபவம். ஒரு இதழ் அப்படின்னா ஒரு இலக்கிய இதில் வந்து 4 பேருமே முதலாவது அனுபவசாலிகளாக வந்து இந்த இதழில் இருந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் வனிதா அவர்கள், நண்பர் அருணன், நண்பர் வினோகான், நான் உட்பட 4 பேர் இந்த இதழுடைய ஆசிரியர் குழுவில் வந்து அங்கம் வகிக்கிறோம். இந்த இதழுடைய அடுத்த விடயமாக நாம் பார்க்க போகிறது வந்து இந்த இதழுடைய உள்ளடக்கங்கள் வந்து இந்த இதழில் வந்து 4 கட்டங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது கட்டுரைகள், பத்திகள்னு ஒரு பகுதி, சிறுகதைகள், கவிதைகள்னு சொல்லிட்டு. அந்த வகையில் கட்டுரைகளில் வந்து 4 பிரதான கட்டுரைகள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதில் சர்வதேச மகளிர் தினத்தின் கதை அப்படிங்கிற ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையை வந்து அஸ்வத்தமா அப்படிங்கிற ஆசிரியர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அநீதியின் கவசமாகும் மௌனம் அப்படிங்கிற தலைப்பில் தோழர் வனிதா கிருஷ்ணபிரியன் அவர்களுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கு. முற்போக்கு அரசியல் வெளிகளில் பாலியல் சுரண்டலும் பாரபட்சங்களும் அப்படிங்கிற தலைப்பில் தோழர் மோகனதர்ஷினி அவர்களும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தோமஸ் சங்காராவின் புரட்சிகர பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வந்து ஆங்கிலத்திலிருந்தே தோழர் கிருஷ்ணபிரியன் அவர்கள் வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து அதுவும் இந்த பகுதிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தோழர் சிவாமானத்தி அவர்கள் வந்து அரசியல் சமூக தளங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சுரண்டல் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக பத்திகள்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பத்திகளில் வந்து 4 தலைப்புகளை உள்ளடக்கி வந்து இந்த பத்திகள் பகுதி அமைஞ்சிருக்கு. அதில் பிஞ்சு கண்களின் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து சிறுவர்களுடைய
இன்றைய நவீன தொழில்நுட்பம் சிறுவர்களுடைய வாழ்வில் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணியிருக்குங்கிறதன் அடிப்படையில் பிஞ்சு கண்களின் உலகம் அப்படிங்கிற தலைப்பில் நண்பர் சுபத்ரா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தீட்டுக்கட்டை 1, 2 அப்படிங்கிறதன் அடிப்படையில் தானியா அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய பத்தியை வந்து இதில் தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அப்போடும் ஆட்சியோடும் அப்படிங்கிற ஒரு பத்தி அமைப்பும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசியல் மாணவன் என்ற அடிப்படையில் வந்து அரசியல் மாணவன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் நண்பர் ஒருவர் அரசியல் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு பத்தி அமைப்பையும் இதில் தந்திருக்கிறாரு. அடுத்ததாக இந்த இதழில் வந்து ஒரே ஒரு சிறுகதை வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த சிறுகதை வந்து சிவப்பு நிற மேலங்கி அப்படிங்கிற தலைப்பில் வந்து தொடர் உமா சாணிக்கா அவர்கள் வந்து எழுதி தந்திருக்கிறாங்க. அடுத்ததாக இறுதியாக கவிதைகள். இந்த கவிதைகள் வந்து பிரதானமாக 5 கவிதைகள் வந்து இந்த இதழில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது பெண்களின் பார்வையில் இரவு உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொன்சிகோ எவரிஸ்டா அப்படிங்கிற ஆங்கில கவிஞருடைய கவிதையை வந்து தமிழில் நிலம்பு அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி தேடலின் தொலைவு அப்படிங்கிற தலைப்பில் நண்பர் இந்திரா ஜெயபாரதி அவர்கள் ஒரு கவிதையை வந்து இதில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீ என்னை புனிதமாக கோருகின்றாய் அப்படிங்கிற தலைப்பில் அல்போனின்சா ஸ்டோர்னி அப்படிங்கிற அவருடைய கவிதையை வந்து இளம்பு அவர்கள் வந்து மொழிபெயர்த்து இதில் தந்திருக்கிறாரு. அதே மாதிரி பெண்பாட்புலரி அப்படிங்கிற கவிதையை வந்து நண்பர் தர்சி தமிழழகன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி பால்வேன் நெருடா அப்படிங்கிற தலைப்பில் நுணுகலை ஸ்ரீ அவர்களுடைய கவிதை ஒன்றும் இதில் இடம்பெற்றிருக்கு. மேலும் இந்த இதழினுடைய இறுதி பக்கம் வந்து செம்புலம் மக்கள் கூடம் கடந்த 2 ஆண்டுகளாக கடந்து வந்த பாதை செய்த நிகழ்வுகளுடைய ஒரு சில படங்களை ஒன்றிணைத்து அந்த நிகழ்வுகள் தொடர்பான சில அறிமுக குறிப்புகளையும் வந்து இந்த இதழினுடைய கடைசி பக்கத்தில் வந்து இணைத்து இருக்கிறோம். அதே மாதிரி இந்த இதழ் ஒன்றினுடைய விலை வந்து நாங்கள் 300 ரூபாயா தீர்மானம் செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த இதழ் ஒன்றின் விலை வந்து 300 ரூபாய். மேலும் இந்த இதழுக்கான ஸ்பான்சர் வழங்கும் அடிப்படையில் வந்து நிதியுதவி வழங்குவதன் அடிப்படையில் வந்து 4 விளம்பரங்கள் வந்து இதில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பேசிகா ஜுவல்லர்ஸ், அரோமா இம்போர்ட், அன்னை தெரேசா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதே மாதிரி அனன்யா கோல்ட் டெஸ்டிங் அண்ட் நியூ கெனான் ஜுவல்லரி, இவங்க 4 பேரும் வந்து இந்த செம்புலம் இதில் வெளியிடுவதற்கான நிதியுதவி வழங்குறதன் அடிப்படையில் அந்த 4 நிறுவனங்களுடைய விளம்பரங்கள் வந்து இந்த மெகசினில் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த இதழ் தொடர்பான அறிமுகம். அந்த அடிப்படையில் செம்புலம் மக்கள் கூடத்தின் இந்த இதழினுடைய அறிமுகத்தை வந்து நான் மிக சுருக்கமாக அவங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் செம்புலம் மக்கள் கூடத்தின் இயக்கத்தில் தொடர்ந்து உங்கள் அனைவருடைய ஆதரவு இருக்கும் என்ற அடிப்படையில் என்னுடைய பதற்றமான இலக்கிய உரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி.